வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையார் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 2025 நான் வாசித்த புத்தகங்கள் தான். ஒரு 4 புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பெரியதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள். இதில் சுவாரஸ்யம் என்னென்னா, இந்த மாதம் முழுவதும் நிறைய புத்தக திருவிழா பயணங்கள். சென்னை புக் ஃபேர் 2வது வாட்டி போனது, அதுக்கு பிறகு திருவாரூர், திருப்பூர், நாமக்கல், பெரம்பலூர், இவ்வளோ அலைச்சலுக்கு இடையிலையும் ஒரு 4 புத்தகங்களை வாசிக்க முடிந்தது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த புத்தகங்களை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகள் வழக்கம் போல், ஏன்னா இந்த ஒரு 5 நிமிஷம் தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். முதல் அறிவிப்பு, சென்னை புக் ஃபேருக்கு நிறைய பேருக்கு புக்ஸ் வாங்கி அனுப்பியிருக்கேன். ஸோ அதை தொடர்ச்சியாக செய்யலாம், ஏன்னா சென்னை புக் ஃபேர் மட்டும் இல்லாமல் அதன் பிறகும் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். ஸோ வருடம் முழுவதும் உங்களுக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிடுங்க. நான் அதன் பிறகு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு புத்தக திருவிழாக்களில் நீங்கள் கேட்குற புத்தகங்கள் பார்க்கும்போது அதை வாங்கி அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தோன்னா சேரமான் காதலி ஒரு 2 பேர் கேட்டிருக்கீங்க. கண்ணதாசன் பதிப்பகத்தில் பிரிண்ட்டே என்ன போடல, அடுத்த பிரிண்ட்டு. நானும் ஏதாவது ஒரு செல்லர்கிட்ட இருக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கிறேன், பட் கிடைக்கல. பட் எங்கே பார்த்தாலும் நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், வாங்கி அனுப்பிடுவேன். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புதிய எழுத்தாளர்களை மாதந்தோறும் அறிமுகப்படுத்தலான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அது கூட நம்ம ஆளுகள்லாம் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் இந்த கமெண்ட் போட்டிருந்தீங்க, ஆல்டிஸ் எழுத்தாளர்கள், ஆல்டிஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு. உண்மைதான், கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஸோ அறிமுகப்படுத்த முயற்சி பண்ணுவோம். மாதம் மினிமம் ஒரு புதிய எழுத்தாளரையாவது கொண்டு வர பார்ப்போம். ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, எங்கே கொண்டு போய் புத்தகங்களை சேர்க்கறது அப்படின்னு. அதே மாதிரி பதிப்பாளர்களோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற எழுத்தாளருடைய புத்தகங்கள் வாங்கி சேல் பண்ணுறதுக்கு சம்மதமா? ஏன்னா இப்போ ஒருத்தர் கூட சமீபத்தில் கான்டாக்ட் பண்ணார், சென்னையிலேருந்து அருணாச்சலம் அப்படிங்கிற நண்பர். இப்போ அவர் பார்த்தோன்னா ஜேம்ஸ் ஆலன், பிரிட்டிஷ் எழுத்தாளர் ஜேம்ஸ் ஆலன், அவருடைய ஒரு 16 படைப்புகளை நான் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு விற்கிறதுக்கு செல்லர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அருணாச்சலம் அவர்கள் சென்னையிலேருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நிறைய புத்தகங்களை எழுதி வச்சுட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சரி இன்னும் புதிய எழுத்தாளர்கள் வந்தால் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பதிப்பகங்கள், புதிய எழுத்தாளர்கள் ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க, நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா ஒருத்தர் சமீபத்தில் இப்போ டிரான்ஸ்லேட்டர் கூட கேட்டிருக்காரு, கொரோனா ஸ்டோரிஸ் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன், அமேசானில் கிடைக்கிது புத்தகங்கள், தமிழில் அதை மொழிபெயர்க்க எனக்கு ஆட்கள் தேவை, நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை யாராவது கிடைத்தாலும் ஓகே அப்படின்னு இருக்காரு. ஸோ டிரான்ஸ்லேட்டர் அந்த இதில் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் மெயில் அட்ரஸ் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு வாசிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக நம்ம எடுத்துக்க ஒரு சிறு முயற்சி தான். இதுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக சேனலுக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது. ஸோ நண்பர்கள் விருப்பப்படுறவங்க பண்ணுங்கள். அதே நேரம் புத்தகங்கள் வாங்கி அனுப்புகிறவங்க அந்த புத்தகங்கள் என்கிட்ட இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கேட்டுங்க. ஏன்னா சமீபத்தில் சோமேஷ் அப்படிங்கிற நண்பர் புத்தகங்கள் அனுப்பியிருந்தார், பெரிய பார்சல். ரொம்ப ஆர்வமாக என்ன பார்சல் சந்தோஷம் என்ன அப்படிங்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஒரு புத்தகமாக போச்சு. அவ்வளோ காஸ்ட்லியான புத்தகம் 2வது வாட்டி ரிப்பீட்டாக அனுப்பிட்டார். ஸோ அதனால் ஒரு சின்ன லெவல்னால் பரவாயில்ல, ஒரு பிரம்மாண்டமாக நல்ல பெரிய பாக்ஸு காஸ்ட்லியாக தான் அனுப்பியிருக்காரு. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அதையும் காட்டுறேன். ஸோ அது 2வது வாட்டி ரிப்பீட்டாக இருக்கும்போது அது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ இன்றைக்கி சொல்ல வேண்டிய அறிவிப்புகள். அடுத்தது இந்த மாதம் ஜனவரி 2025 வாசித்த புத்தகங்களுக்குள்ளே போயிடலாம். முதல் புத்தகம் போன வருடம் பார்த்தீங்கன்னா 2024 ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதிய தர்மங்கள் சிரிக்கின்றன. அதான் முதல்ல வாசித்த புத்தகம். ஏன்னா வருஷ ஓப்பனிங்கில் ஒரு புத்தகம் விறுவிறுப்பாக வாசித்தோம்னா வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் அந்த புத்தகம் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்துச்சு, தர்மங்கள் சிரிக்கின்றன. அதே மாதிரி போன வருடம் ஃபுல்லாகவே ஒரு பிரம்மாண்டமாக வாசிக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாசிக்க முடியலை. பட் இந்த வருடம் முதல் புத்தகமே ஒரு பயங்கர விறுவிறுப்பான புத்தகம். போன வருடம் வாசிக்க நினைத்து டு பி ரீட் 2024 வாசிக்க நினைத்து வாசிக்க முடியாமல் போன புத்தகம் இந்த வருட தொடக்கத்திலே வாசிச்சாச்சு. வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய குற்றப்பரம்பரை, அவருடைய மாஸ்டர் பீஸ் ஒர்க் அப்படிங்கலாம். ஏன்னா இதற்கு பிறகும் அவர் நிறைய எழுதியிருக்காரு, இதற்கு முன்பு எழுதியிருக்கலாம். பட் வேல ராமமூர்த்தி அப்படின்னால குற்றப்பரம்பரை அப்படிங்கிறது தான் அவருக்கு பேராகி போச்சு. இந்த புத்தகம் ஏன்னா இந்த மாதிரி ஹைப் ஏற்றிட்டாங்க, பயங்கர பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுமா, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த புத்தகம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுது. ஏன்னா இப்போ நிறைய புத்தகங்கள் ஹைப் ஏற்றி வச்சுருப்பாங்க, படித்தோன்னா நமக்கு சப்போர்ட் இருக்கும், என்னடா அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே. பட் இது அப்படி இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. விறுவிறுப்பான எழுத்து நடை, குதிரை பாய்ச்சலில் குற்றப்பரம்பரை போகுது அப்படின்னு சொல்லலாம். கொம்பூதி அப்படிங்கிற ஒரு கிராமம், அங்கே வேயண்ணா அப்படிங்கிற ஒரு நபரை சுற்றி தான் மொத்த கதையும், கிராமமும் வேயண்ணாவும் தான் கதையாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை வாசிக்கும் போது எனக்கு உடனே இன்னொரு நாவலும்
இதே கதைக்களத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாவலும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோவில் போடும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். இது எப்படி இருக்குது, இதை வாசிக்கும் போது நினைவுக்கு வந்த இன்னொரு புத்தகம் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இரண்டாவது புத்தகம் ஒரு வரலாறு. இது நாவல் அப்படின்னா அடுத்தது ஒரு வரலாறு. கிழக்கு பதிப்பகத்திலேருந்து இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு, ராய் மார்க்சம் அவர்கள் எழுதியிருக்காரு. பிஆர் மகாதேவன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. இது பார்த்தோன்னா குற்றப்பரம்பரை பார்த்தோம்னா நமக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் வேலராமூர்த்தி எழுதியிருக்காங்க. இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு வந்து கிழக்கு பதிப்பகம், ராய் மார்க்சம் எழுதி பிஆர் மகாதேவன் மொழிபெயர்த்திருக்காரு. இது வந்து எக்கச்சக்கமான டேட்டாக்கள் நிறைந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு அப்படின்னு சொன்னாலும் 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வருடமே போட்டிருக்காங்க ஆக்யூரேட்டாக. இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் வர மாதிரி 1498 1765 வரையும் தான். ஸோ ஏகப்பட்ட டேட்டாக்கள் இருக்குது இந்த புத்தகத்தில். வாசித்து முடிக்கும் போது நமக்கே எது வாசித்தோம் அப்படிங்கிற மாதிரி குழப்படியாக இருக்கும். நிறைய விஷயங்களை மறந்துடும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் 1498 765 வரையும் பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரர்கள் மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவோட வரலாறு, இந்தியாவோட சுதந்திரம் அப்படின்னா டக்குன்னு பிரிட்டிஷ்காரர்களை தான் படிப்போம், வெள்ளைக்காரன் அப்படி கொடுமைப்படுறான். பட் ஐரோப்பியர்கள், அதாவது இதிலே கூட இருக்கும் ஐரோப்பிய ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறதான் சப்டைட்டில். பார்த்தோன்னா போர்ச்சுகீசியர் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, டேனிஷ்காரங்க வந்தாங்க, பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷார், இவ்வளோ பேரை பற்றியும் இதில் தொழில் செய்ய வந்த ஏகப்பட்ட வணிகர்கள், இதில் வந்த பல்வேறு கலைஞர்கள், ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கட்டும், வணிகராக இருக்கட்டும், கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், அது மாதிரி அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த முக்கியமான மன்னர்களாக இருக்கட்டும், சிராஜ் உத்தவ்லா, சர்தார் சாஹிப், கனோஜி ஆங்க்ரே, அப்படி இந்திய தலைவர்கள், ஒரு அரசியல் மாற்றம் இந்திய பரப்பளவில் நிலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, கடல் எல்லையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பேசக்கூடிய ஒரு பயங்கரமான தொகுப்பு. பட் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி வரலாறு வாசிக்க விருப்பம் இல்லாதவர்கள் இந்த புக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா வழக்கமாக கிழக்கு பதிப்பகத்தில் வரலாறு வாசிக்க எளிமையாக இருக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த புத்தகம் ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கனால உங்களுக்கு எதை வாச்சோம் எதை விட்டோம், அல்லது என்னடா என்னால் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியல, நான் வாசிக்கிறேன் 2 பக்கம் வாச்சேன், 3வது பக்கம் போகும்போது 2வது பக்கத்தில் என்ன வாச்சோன்னு தெரியலையே, அப்படிலாம் சிரமங்கள் இருக்கும். இந்த புத்தகத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, குற்றப்பரம்பரை ஒரு குதிரை பாய்ச்சல் வேகமாக வந்து இந்த வருடம் தொடங்கணும்னா ரீடிங் போச்சு. அப்படியே இந்தியா அடிமைப்படுத்த வரலாறு வரும்போது ஆமை வேகத்தில் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தகத்தை முடிக்க ஒரு 15 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வரலாற்றில் ஈடுபாடு இல்லாதவங்க இந்த புத்தகம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த புத்தகம், ஏன்னா ஒரு 20-22 தேதி ஆயிடுச்சு இந்த 2 புத்தகத்திற்கு. அடுத்தான நம்பிக்கையாக எடுத்தேன். ஏன்னா இந்த எழுத்தாளர் ஏற்கனவே நம்ம சேனலில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. பயங்கரமான ஃபாஸ்ட் ரீடிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மருதுபாண்டியன் அவர்கள் எழுதிய தஞ்சையின் வாசம். தஞ்சையின் வாசம் அப்படின்னாலும் ராயரின் மகடத்தோட 2ஆம் பாகம் தான் இந்த புத்தகம். ஏன்னா முதல் பாகம் ஏங்கி நிற்கும் உடைவாள் அப்படின்ற பேரில் இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அந்த நாவலை பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு சரித்திர புனைவை போன்று உருவாக்கப்பட்ட நாவல். ஏன்னா இதில் உள்ள கதை மாந்தர்கள்லாம் வந்து சரித்திரத்தில் இல்லாதவங்க, ஆனால் எழுதப்பட்ட முறை சரித்திர புனைவை போன்று இருக்குது அப்படின்னு. பட் இங்கே தஞ்சையின் வாசம் வந்து அப்படியே சரித்திர புனைவுக்கு வந்துருச்சு, ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனுக்கு வந்துருச்சு. ஏன்னா சேர, சோழ, பாண்டிய, ஸ்ரீலங்கன் அந்த சிங்கள மன்னர்கள்லாம் கதைக்குள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. முதல் பாகத்தில் என்னெல்லாம் சஸ்பென்ஸாக அடுக்கி வச்சுருந்தாரோ, என்னடா போட்டு ஒரே மர்மங்களாக கொண்டு போயிட்டுருக்காரு, அதற்கான விளக்கங்கள் இல்லையேன்னு பார்த்தோன்னா இங்கே வருது. ஒரு 200 பக்கத்துக்கு பிறகு கதைக்குள்ளே பார்த்தோன்னா எப்படி இந்த இதெல்லாம் உருவானுச்சு அப்படின்னு அந்த அங்கே உருவாக்கி வச்ச முடிச்சுக்கள் இங்கே அவிழ்க்கப்படுகின்றன. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. மருதுபாண்டியன் அவருடைய 2வது நூல், இந்த ராயரின் மகடம் சீரீஸில் 2வது நூல். இதுக்கு 3வது பாகமும் இருக்குது, இதுவும் முடியலை, இன்னும் 3வது பாகம் இருக்குது. அதையும் வாசிக்க ஆர்வமாக இருக்கேன். வழக்கம் போல் இதுலேயும் குறைகள் இருக்குது. இவருடைய மொழி அமைப்பில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இதை குறித்து நான் எழுத்தாளர்கள்ட்ட எப்போதுமே டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் தப்பாக இருக்குது அல்லது இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஸோ இது பார்ப்போம் அடுத்தடுத்த பதிப்பங்களில் எப்படி வருது அப்படின்னு. அடுத்து 3ஆம் பாகத்தில் அடுத்த புத்தகம் ஒரு பயங்கர வைப்ரண்டான புத்தகம்னு சொல்லலாம். அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். சகாயம் ஐஏஎஸ், தமிழ்நாடு முழுமைக்கும் நேர்மை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவர் பேர் ஞாபகம் வரும். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து அவர் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வாசகம் அவருடைய அலுவலகங்களில். அவர் எழுதிய ஒரு புத்தகம் கடைசி தறியில் கண்டாங்கி சேலை. உண்மையிலே இப்படி ஒரு புத்தகம் வெளியாயிருக்கு அப்படின்னு பலருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. அப்பா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க, கடைசி தறியில் கண்டாங்கி சேலை. அவருடைய பணி அனுபவம் அப்படின்னு சொன்னாலும் கோஆப்டெக்ஸில் சகாயம் ஐஏஎஸ் அவருடைய பணி அனுபவங்கள் தான் இந்த நூல். உண்மையிலே இதில் வந்துட்டு ஒரு விஷயம் தெரியும், இந்த புத்தகத்தை எடுக்கும்போது
சரி எப்படியும் சகாயம் எழுதுறாருன்னா நிறையா உண்மையை தான் எழுத போகிறாரு. ஸோ இதனால நிறைய அதிகாரிகளோட பேரை குறிப்பிட்டிருப்பாரா, சிக்கல்கள் வருமா அப்படின்ற ஒரு டவுட்டில் எடுத்து படித்தேன். அதிகாரிகள்னு சொல்லியிருக்காரா, அரசியல்வாதிகள்னு சொல்லியிருக்காரா, பேரையே குறிப்பிட்டிருக்காரா அப்படின்னு வாட்ச் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான டேட்டா, யார் யார் என்னென்ன தேதியில் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்கன்னு அவ்வளோ உண்மைகள் உள்ளதை உள்ளபடி எழுதியிருக்காரு. உண்மையை சொல்ல போனால் இதை வச்சு நம்ம அரசியல் காலத்தில் பெரிய லெவலில் ஒரு விவாதங்களே நடத்தலாம். இன்னென்ன தேதியில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பல கட்சிக்காரர்களை குறை சொல்லலாம். அந்த அளவுக்கு டேட்டாஸ், எக்கச்சக்கமான டேட்டாஸ். அந்த டேட்டாஸ் தாண்டியும் எழுதப்பட்ட முறை, அது சொல்லப்பட்ட விதங்கள், நெசவுத்துறையை குறித்து அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. டேட்டாஸ், எழுதப்பட்ட முறை, இதை வாசிக்கும் போது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுபவங்கள் அல்லது நமக்கு ஒரு பாதிப்பே ஏற்படுத்துது இந்த புத்தகம். ஓகே, நம்ம அந்த சமூகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்புது. ஸோ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொன்னால், இந்த புத்தகத்தை பற்றி தனியாகவே சொல்கிறேன், தனியாக சொல்லும்போது சொல்கிறேன். ஏன்னா பெரும்பாலான புத்தகங்கள் நான் வாசிக்கிறதுக்கு முன்போ பின்போ அதை பற்றிய நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த கடைசி தெரியல் கண்டாங்கி சிலைக்கும் இதை வாசிக்கிறதுக்கு முன்பு அந்த நெசவை குறித்த சில அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் ஜனவரி 2025 நான் வாசித்த புத்தகங்கள். சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய கடைசி தெரியல் கண்டாங்கி சேலை, மருதுபாண்டியன் அவர்கள் எழுதிய தஞ்சையின் வாசம், இது அவர் ஓன் பப்ளிகேஷனாகவே போட்டிருக்காரு. இப்போ கூட திருப்பூர் புக் ஃபேரில் வேன்கா பப்ளிகேஷன் அவங்கள்ட்ட இது விற்பனை கிடச்சிச்சு. ஸோ நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் இந்த புத்தகத்தை அப்படி நீங்கள் விற்கலாமா அப்படின்னு. ஸோ இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக எழுத்தாளர்களையும் பதிப்பகங்களையும் ஒன்று சேர்த்து நிறையா அந்த வாசிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்குது. அது தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு, கிழக்கு பதிப்பகம், ராய் மார்க்சம் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்தது குற்றப்பரம்பரை, வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதியது. விறுவிறுப்பாக அட்டகாசமாக ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 4 புத்தகங்கள் இந்த மாதத்தில் ஜனவரியில் வாசிச்சிருக்கேன். பிப்ரவரியில் எவ்வளோ வாசிக்க முடியும்னு பார்ப்போம். தொடர்ச்சியாக இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா புத்தக திருவிழாக்கள் போய்கிட்டே இருக்குது. 5 மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நாமக்கல், பெரம்பலூர், அதே மாதிரி திருவாரூர் முடிஞ்சிருச்சு, திருப்பூர் முடிஞ்சிருச்சு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி இங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தக திருவிழாக்கு போய் பாருங்கள். அடுத்ததாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இங்கேயும் புத்தக திருவிழாக்கள் வருது. ஸோ அவசியம் புத்தக திருவிழாக்கு போய் பாருங்கள். இதை குறித்த வீடியோக்கள் சேனலில் இருக்குது. சேனலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.